ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு தாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கினது, வீட்டில் அரைச்சது, இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கறிவேப்பிலை, ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரேடியாக சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக பிசைஞ்சால் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அதனால் மாவு ரொம்ப டைட்டாக பிசையாமல் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவை விட மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்புக்கு தாங்க இதை உருட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் பால் மாதிரி போண்டா மாதிரி கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 2 பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரியே சிலிண்டர் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துருங்க. பாருங்கள், மாவு இலக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எடுத்த 1 கப் மாவுக்கு நமக்கு இன்றைக்கி 35 பீஸ் வந்திருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி இதை கரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீசஸை ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டி பிடிச்சி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி போட்டு புரட்டி எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா பீசஸையும் இதே மாதிரியே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீசஸை எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில் மட்டும் நிறம் மாறிடுங்க. ஆனால் உள்ளே வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து பொன்னிறம் ஆகிருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாங்க. இல்லைனா சிம்பிளாக ஒரு கார சட்னி இல்லை டொமேட்டோ கெச்சப் வச்சும் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.